SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதகத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. நுணலும் தம் வாயால் கெடும் என்பதை தமது பேட்டிகள் மூலம் சீமா நிரூபித்துக் கொள்வதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்களா என சீமான் போன்றவர்கள் சான்றிதழ் வழங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் சாடியுள்ளார். அதாவது நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க. திரு சீமான் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே தன்னை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய ஏராளமான ஊடக பேட்டிகள், அவருடைய மேடை பேச்சுக்கள் எல்லாமே உதாரணம். பிரச்சனைகளை பட்டியலிட்டு இதிலெல்லாம் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்று அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் திரு சீமான் அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் பூரா கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்று அவர் கேட்பது. அவர் பட்டியலிட்ட எல்லா பிரச்சனைகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனுடைய வர்க்க வெகுஜன அமைப்புகள் கள போராட்டத்திலே நின்று நாங்கள் பலவற்றில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை என்னால் நெஞ்சை நிமிர்த்து சொல்ல முடியும். இந்த போராட்டங்கள் நடைபெற்ற காலம் முழுவதும் திரு சீமான் அவர்கள் கருத்து கந்தசாமியாகவும் வாயால் வலை சூடுகிற வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தாரே தவிர அவர் கள போராட்டத்திற்கு என்றைக்குமே வந்ததில்லை என்பதை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்கள். அதனால கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்களா, அதற்கான சான்றிதழை எல்லாம் சீமான் போன்றவர்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிஸ்டுகள் என்றாலே அவர்கள் போராட்டக்காரர்கள் என்றுதான் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்.